எதுக்கு வீட்ல வந்து கல்யாணம் யாரு பண்றீங்க? விட என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சு வந்திருக்கோம் போயா. நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாருக்கும் புரிய வைக்க தான் போறோம். உன்னை என்ன பண்றான் பாருடா. டேய் டேய் விடுடா விடுடா. டேய் விடுடா. யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நீதாண்டி வேணும். டேய் அவள டேய் ஏய் டேய் ஒன்னு இந்த தங்கச்சி என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? கடைசி பொண்ணு ஆம்பளை புள்ள மாதிரி வளர்த்திருக்கீங்க. அதான் எங்க முதலாளியை எதிர்த்து நின்னு கேள்வி கேட்டிருக்கால, அடிச்சால, அத்தனை பேர் முன்னாடியும் எங்க நரேந்திரனை அடிச்சால. இப்படிங்க வாங்க, தைரியம் இருந்தா அடிங்க. என்ன ஃபாரின் அக்ரிமெண்ட் கிடைச்ச திமிர்ல ஆடுறீங்களா? அன்னைக்கு எங்க முதலாளி மட்டும் தான் அடி வாங்கினாரு. இன்னைக்கு நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். வந்து அடிங்க. வாங்க வாங்க. என்ன பாக்குறீங்க? ஏதோ எங்க சுந்தரேசன் ஐயா நல்லவரா இருக்கிறதுனால நாங்க இவ்வளவு நாளா விட்டு வச்சிருக்கோம். இல்லனா என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே புரியும்ல. ஜானகி அம்மா உங்க மூத்த பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு, ரொம்ப துணிச்சலான பொண்ணு, ஊர்லயே பெரிய பேர் வாங்கின பொண்ணு. அதான் தங்கச்சிய காப்பாத்த முடியலன்னு தவிக்கிறாள். நல்லா தவி. இப்ப உன்னால தவிக்கத்தான முடியும். அன்னைக்கு ஃபாரின் ஆர்டரை கையில வாங்கும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பரிகாரமா கொஞ்சம் துக்கத்தையும் அனுபவிச்சுத்தானே ஆகணும். பண்ண வேண்டிய தப்பெல்லாம் பண்ணித்தானே ஆர்டரை வாங்குனீங்க. இப்ப அதே தப்பத்தான் நாங்களும் பண்ண போறோம். அந்த டாக்குமெண்ட் என் கைக்கு வரணும். இல்ல இங்க எத்தனை கொலை விடுன்னு எனக்கு தெரியாது. அந்த டாக்குமெண்ட் எடுத்து வர மாட்டீங்களா? ஏன் சாம்பிளுக்கு ஒரு உயிரை எடுத்து காட்டணுமா? இந்த சின்ன உயிரை எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. இப்ப நீங்களா அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர்றீங்களா இல்ல நாங்களா போய் எடுத்துக்கிட்டுமா? டேய் போய் எடுத்துட்டு வாடா. ஏய் கொளுத்துறாத. இந்த ஆர்டர் இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் ஆடுறாங்க. இனிமே எப்படி ஆடுறாங்கன்னு பாப்போம். கொளுத்து. ஆர்டரும் க்ளோஸ், உங்க ஆட்டமும் க்ளோஸ். வந்தீங்க இந்த டாக்குமெண்ட் சாம்பலான மாதிரி உங்க வீடும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை கம்ப்ளைண்டோட மீட் பண்றதுக்கு சாரி சார். கம்ப்ளைண்டா? என்ன சொல்றீங்க? தொழில்ல எவ்வளவோ பொறாம இருக்கலாம். அதெல்லாம் நான் பெருசுப்படுத்த வரல. என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் வேற, ஃபேமிலி வேற. ஃபேமிலி விஷயம் எதையும் ஃபேக்டரி கொண்டு வர மாட்டேன். ஃபேக்டரி விஷயம் எதையும் ஃபேமிலி கொண்டு போக மாட்டேன். ஆனா சுந்தரேசன் தொழில ஏற்பட்ட பொறாமைனால வீட்ல இருக்கிறவங்கள அவமானப்படுத்தினதும் இல்லாம அசிங்கமாப்படுத்திட்டார் சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார். இந்தியன் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு கிடைச்ச ஆர்டரை சந்திராக்கு கொடுத்ததுனால சுந்தரேசன் தன் அடியாட்களை வச்சு நட்டோடு ராத்திரில வீட்டுக்குள்ள புகுந்து கல்லெறிஞ்சது மாத்திரம் இல்லாம உள்ள புகுந்து இருக்கிற லேடிஸ் எல்லாம் தகாத வார்த்தையால பேசி அவமானப்படுத்திருக்காங்க சார். ஏன் கொலை மிரட்டலும் கூட பண்ணிருக்காங்க. இத நான் பெருசா எடுத்துக்கல சார். இருந்தாலும் வீட்ல இருக்கிறவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இது எப்ப நடந்தது? நேத்து ராத்திரி. இத பத்தி போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா? இல்ல சார். இது பிசினஸ்னால வந்த போட்டிங்கிறதுனால உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு லாயர் சார் சொன்னாரு. அதான் எனக்கும் சரின்னு பட்டுது. சார்,
இதை சாதாரணமா எடுத்துக்க கூடாது. லீகலா என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுங்க. கோர்ட் வரைக்கும் போனாலும் தப்பு இல்லைங்கிறேன். ஏம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க சுந்தரேசனுக்கு ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்புங்க. கண்டிப்பா சார். என்னை எதுக்காக பார்க்கணும்னு ஃபோன் பண்ணேன்? கல்யாண விஷயம் பேச சந்திரா வீட்டுக்கு போயிருந்த ராணியம்மா. ஆனால் இப்போ அங்கே சூழ்நிலை சரியில்லை. ஏன்னா சுந்தரேசனுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டரெல்லாம் சந்திராவுக்கு வந்துருச்சு. அதனால பெரிய கலாட்டம் நடந்து போச்சு. என்ன கலாட்டா? ஆர்டர் கிடைக்காத ஆத்திரத்தில் சுந்தரேசன் அடியாளுங்களை அனுப்பிச்சிருக்கான். ராத்திரி நேரத்தில் சந்திரா வீட்டுக்கு வந்த அடியாளுங்க வீட்டில் இருந்த லேடிஸை கொன்னுடுவோன்னு மிரட்டியிருக்காங்க. ஆர்டர் டாக்குமெண்ட் எடுத்து கொளுத்தி வேற போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தெருவில் எல்லாத்துக்கும் முன்னாடி சோமநாதனை பொண்ணுங்களை வச்சு விபச்சாரம் பண்ணுறாருன்னு அவமானம் வேற படுத்திருக்காங்க. அந்த அவமானத்தில் சோமநாதன் வெளியில் தலை காட்ட முடியாமல் இருக்காரு. சுந்தரேசனால இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு சோமநாதன் பயந்துக்கிட்டு இருக்காரு. நான் போன நேரத்தில் சந்திரா கூட வீட்டில் இல்லை. அதனால தான் நான் கல்யாண விஷயமா சந்திரா கிட்ட எதுவுமே பேச முடியல. சுந்தரேசன் கிட்ட நான் பேசுறேன். சுந்தரேசனால இந்த கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் வராது. நீ போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. சரிங்க ராணி. ஜானகி கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? எப்படி அமைதியா இருக்க முடியும்? நட்ட நடு ராத்திரில 4 பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல எவ்வளவு பெரிய கலாட்டம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அமைதியா இருக்கணுமா? அமைதியா. ஏம்மா இப்போ ஏன் அமைதியா இருக்கணும்? நாம ஏதாவது தப்பு பண்ணிருக்கோமா? தப்பு பண்ணாதானே இதுக்கெல்லாம் நம்ம பயப்படணும். இதெல்லாம் சும்மா பூச்சாண்டி வேலை தான். இதுக்கெல்லாம் பயந்துட்டு வெளியில தலை காட்டாம இருந்தா அப்புறம் அவங்க பண்றதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி ஆயிடும். இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதுமா, அமைதியா இரு. ஆமாமா, பவி சொல்றதுதான் கரெக்ட். வாய மூடு. இவ்வளவு தூரம் நடந்தது காரணமே நீ தாண்டி. அன்னைக்கு அவனை நீ போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்த. நம்ம குடும்பமே போலீஸ் ஸ்டேஷன் வீடுன்னு அலைஞ்சிட்டு இருந்தோம். அவ மேலேயே கையை வச்சுட்டு வந்திருக்கா. இப்போ அவனுக்கு எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. எல்லாம் இவரை சொல்லணும். சின்ன பொண்ணு செல்ல கொடுத்து வளர்த்தாரு. ஆம்பளை பையன் மாதிரி வளர்க்கறதா நடப்பு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா. பாத்துட்டு சும்மா இருக்கீங்களே. இவன் அவனை அடிச்சது நடந்தா அவனுக்கு பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கானுங்க. பவித்ரா சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை சும்மா விடக்கூடாது சந்திரா. இந்த சுந்தரேசன் மேல கொலை மிரட்டல் கேஸ் போடணும். அப்பதான் இந்த மாதிரி காரியத்தை அவன் திரும்ப பண்ணாம இருப்பான். சார், இப்படி தினமும் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா குடும்ப மானமும் கௌரவம் தான் போகும். அப்புறம் எப்படி சார் நிம்மதியா குடும்பம் நடத்த முடியும்? அப்பா, ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. பிசினஸ்ல முன்னேறணும்னா இந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த சிச்சுவேஷனை இப்பவே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்ப்பா. அப்படி பண்ணாம குடும்ப மானம் கௌரவம் இதெல்லாம் போயிடும் நீங்க பயந்துட்டு இருந்தீங்கன்னா தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தை அவங்க கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இதை பாருங்க சார், நீங்க சுந்தரேசன் மேல சட்டப்படி கொலை மிரட்டல் வழக்குக்கான எல்லா ஏற்பாடையும் ரெடி பண்ணுங்க. உட்கார். மகனுங்களோட பொண்டாட்டிங்க மருமகளுங்க எல்லாரும் கோச்சிட்டு ஓடிட்டாங்க. நீ என் பொண்டாட்டி என்னோடவே சேர்ந்து மாரடிச்சிட்டு இருக்க. உத்தா பத்தினி ஊட்ட விட்டு ஓட மாட்டான்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல 100க்கு 100 உண்மை. எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கிறல்ல. என்னப்பா சந்தோஷமா இருக்கீங்களா? ஏண்டா, நான் சங்கடமா இருக்கிறது உனக்கு சந்தோஷமா தெரியுதா? எருதுக்கு வலி, காக்கைக்கு ருசி. சரி, விஷயத்த சொல்லு. லெட்டர் வந்திருக்குப்பா. எங்க இருந்து? அசோசியேஷன்ல இருந்து. அசோசியேஷன்ல இருந்தா? அவனுங்க அவாளாச்சே, திமிரு பிடிச்சவனுங்க. ஒருவேளை திருந்திட்டானுங்களா? ஏதாவது அவார்டு கொடுத்துருக்குறானுங்களா? பிரிச்சு படி. என்னடா ஷாக் ஆயிட்ட? கோல்ட் மெடல் கொடுத்துருக்குறானுங்களா? இல்லப்பா, கோர்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. கோர்ட்ல உங்க மேல என்கொயரி இருக்கான். கோர்ட் நோட்டீஸா? என்கொயரியா? அசோசியேஷன்ல தானே நடக்கும். இப்ப என்ன ஆவடி கோர்ட்ல? அதான்ப்பா,
வழக்கமாக என்கொயரி அசோசியேஷன் பில்டிங்கில் தான் நடக்குமா. ஆனால் இந்த தடவை நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணுமா. ஆ அவளை எத்தனையோ தடவை நான் கோர்ட்ல ஏத்திருக்கிறேன். இப்போ அவ என்ன கோர்ட் ஏத்துறாளா? அஸ்தமனம் ஆகிற சூரியன் உதிக்கும், உதிக்கிற சூரியன் அஸ்தமனமாகும் சொல்லுவாங்க. என்ன விஷயமா என்கொயரி? சந்திரா வீட்டில் நம்ம ஆளுங்களாம் புகுந்து கலவரம் பண்ணாங்கல்ல. ஆ சந்திரா அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. ஆ அசோசியேஷன் கோர்ட்டில் மூவ் பண்ணியிருக்கு. ஆ அதான்ப்பா என்கொயரி. நேர்ல கேட்க நெஞ்சில தைரியம் இல்லாத பசங்க கோர்ட்ல கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்களா? நான் ஃபுல் ட்ரவுசர் போட்ட காலத்துல கோமணம் கட்டின பசங்கடா இவனுங்க. இப்ப ஆஃப் ட்ரவுசர் போடுற ஸ்டேட்டஸ் வந்ததும் ஆளை விட்டு கோர்ட்டு கூப்பிடுறாங்களா? அடடே, அந்த பொம்பளை கொடுத்தது கம்ப்ளைண்ட் கடுதாசி, இவனுங்க காதல் கடுதாசி நினைச்சிட்டானுங்களா? முடியில்லாத முழு ஒழுக்க பசங்களாம் மொத்தமா சேர்ந்துக்கிட்டு எனக்கு என்கொயரி வைக்கிறாங்களா? என்கொயரி என்னைக்குடா அந்த என்கொயரி? சனிக்கிழமைப்பா. ஓம் நமோ நாராயணா கோயிந்தா வாசுதேவா. ஓ நல்ல நாள்ல தான்ப்பா என்ன கோர்ட்டு கூப்பிட்டுருக்கிறானுங்க. சனிக்கோடி தனக்கோடின்னு சொல்லுவானுங்க. என்ன கோர்ட்டு கூட்டவனுங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சாவு கோடி கூட கிடைக்காது. கோயிந்தா 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 கோயிந்தா. எஸ் கம் இன். மேடம், ஃபேக்ஸ் லைன் ஆன் பண்ண சொல்லி ஃபோன் வந்திருக்கு. நீங்களே ஆன் பண்ணிட்டு போயிடுங்க. மேடம், உங்களை பார்க்கறதுக்காக லாயர் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. ஹலோ சந்திரா. ஹலோ சார். ஹாய். ஹாய். என்ன ஏதோ முக்கியமான விஷயம் திடீர்னு கிளம்பிவான்னு சொன்னீங்க? நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன். அதனால தான். உங்களை ஒண்ணு நான் டிஸ்டர்ப் பண்ணிடலையே? நோ நோ, நாட் அட் ஆல். ஒரு நிமிஷம். என்னோட கேபினுக்கு ராஜாவை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஓகே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ராஜா, இவர்தான் நம்ம கம்பெனியோட லாயர் மிஸ்டர் கணேஷ். சார், நான் சொன்னேன்ல, இவர்தான் மிஸ்டர் ராஜா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராஜா. இவர் தன்னோட சொந்த முயற்சியால ஒரு பல்ப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அது எப்படின்னா, மார்க்கெட்டிங்ல இருக்கிற மற்ற பல்ப்ஸ் எல்லாம் 5 மணி நேரத்துக்கு ₹1 எலக்ட்ரிக் பில் ஆச்சுன்னா, இவர் கண்டுபிடிச்சிருக்கிற பல்ப் அதே 5 மணி நேரத்துக்கு 50 காசு தான் செலவாகுது. இந்த ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பப்ளிக்கு கரண்ட்டும் மிச்சமாகும், அதே சமயத்துல பணமும் மிச்சமாகும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தட்ஸ் வெரி குட் நியூஸ் சந்திரா. ராஜா மாதிரி ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் பிரெயின் கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்லை. இதுல எக்கச்சக்கமான லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். எஸ்பெஷலி பேட்டன்ட் ரைட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும். பேட்டன்ட் ரைட்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ற வரைக்கும் இந்த விஷயமெல்லாம் வெளியில வந்ததுன்னா அப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே நம்ம கையில் இல்லாம போயிடும். அதனால ராஜா, பேட்டன்ட் ரைட்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ற வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷனோ இல்லை இந்த ப்ராடக்ட் பத்தி சீக்ரெசியோ எதுவுமே வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. நம்ம பேசுறதெல்லாம் இந்த ரூம்குள்ளேயே இருக்கட்டும். இட்ஸ் பெட்டர் டு பி கேர்ஃபுல். அப்ப நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். பாய் சார். பாய் தென். சந்திரா, ராஜா இப்ப எங்க தங்கியிருக்காரு? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்காரு. ஏன் கேக்குறீங்க? இல்ல, இந்த மாதிரி அனுபவம் எனக்கு நிறையவே இருக்கு. நம்ம ஆரம்பத்துல இருந்து ஃபுல்லா கஷ்டப்படுவோம். அப்புறம் எதிராளிங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி ஆளுகளை தன் பக்கம் இழுத்துட்டு போயிடுவாங்க. ஒருவேளை ராஜாவும் அந்த மாதிரி ஆளா இருந்தா நீங்க பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும்ல, அதான் கேட்டேன். இவர் இங்க கொஞ்ச நாளா ஒர்க் பண்றதை வச்சு பார்க்கும்போது பணத்துக்கு ஆசைப்படுறவர் மாதிரி தெரியல.
இருந்தாலும் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கேன் சார். ஓகே தென். ஓகே என்ன சார். ருத்ரா, காலேஜ் முடிச்சோன்னு உங்க அக்கா ஃபேக்டரியிலே வேலைக்கு ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே தென். see you. அக்கா, நான் அப்படியே அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே ருத்ரா, நம்ம பிஆர்ஓவை கொஞ்சம் மேல வர சொல்லு. பப்ளிசிட்டி ஒர்க்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஓகேக்கா. அம்மா வணக்கம்மா. வா மாயாண்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேம்மா. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும், செய்வியா? சொல்லுங்கம்மா, உங்களுக்காக என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். நான் யாரை பழி வாங்கணும்னு சொன்னேனோ அவ யூஸ் பண்ண கர்ச்சு என் டேபிள் மேல இருக்கு. அதை எடுத்துட்டு போ. எடுத்துக்கிறேம்மா.